வாகை சூடவா. A pleasant morning one and all. Today we are going to discuss about reproduction. Topics to be discussed: male reproductive system, female reproductive system. NEET 2020 first topic reproduction நம்ம discuss பண்ண போறது chapter 1 reproduction topic வருது. அதுல male reproductive system, female reproductive system பத்தி நம்ம discuss பண்ண போறோம். ஒரு லெசனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் அந்த கான்செப்ட் மேப் படிக்கணும். அதே மாதிரி அந்த லெசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னெல்லாம் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்றத அந்த கான்செப்ட் மேப் மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு கான்செப்ட் மேப் நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்க கான்செப்ட் மேப் தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் என்ன டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சரி கிளான்ஸ், அந்த ஆக்சரி கிளான்ஸில் செமினல் வெசிக்கல், ப்ராஸ்டேட் கிளாண்ட், பல்போ யூரித்ரல் கிளாண்ட், பிரின்சிபல் ஆர்கன் டெஸ்டிஸ். அதே மாதிரி செமினிஃபெரஸ் டியூபியூல், வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்ற ஆக்சரி டக்ஸ் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பிரின்சிபல் ஆர்கன்ஸ் டெஸ்டிஸ், அதே மாதிரி மற்ற பார்ட்ஸ் செமினிஃபெரஸ் டியூபியூல், வாஸ் டிஃபரன்ஸ் இதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். Reproduction is the production of young ones by an organism. Humans are sexually reproducing and viviparous organism. Before we start to the lesson, we have to learn some basic phases of physiology of reproduction. அதில் என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிட்டோஜெனிசிஸ். கேமிட்டோஜெனிசிஸ்னா என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமெட்ஸ், ஹாப்ளாய்ட் செக்ஸ் செல்ஸ். இட் மே பி அ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஆர் oogenesis. Spermatogenesis அப்படின்னா formation of haploid sperms from diploid spermatogonia. இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலோட டெஸ்டிஸில் நடக்கும். அதே மாதிரி oogenesis அப்படின்னு பார்த்தீங்கன்னா formation of haploid ova from diploid oogonia. இது எங்கே நடக்கும்னா ஃபீமேல் ஆர்கனிசம் ஓவரிஸில் நடக்கும். Next, insemination or ejaculation. It involves release of seminal fluid of male in the vagina of female at the end of copulatory act. Copulation நடக்கும்போது மேல் தன்னோட செமினல் ஃப்ளூயிடை ஃபீமேலோட வெஜைனால எஜாக்குலேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜை, அந்த நிகழ்வை நம்ம இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். Next, fertilization. Fusion of male gamete and female gamete which produces diploid zygote is called it as fertilization. அதாவது மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ஹாப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்கும். அது ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி நமக்கு டிப்ளாய்டு ஜைகோட் ஃபார்ம் ஆகிறத நம்ம ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். க்ளீவேஜ். அப்போ ஃபெர்டிலைஸ்டு எக் ஃபார்ம் ஆகிடும். அந்த ஃபெர்டிலைஸ்டு எக் ஜைகோட் அண்டர்கோஸ் ரிப்பீட்டட் மைட்டோட்டிக் டிவிஷன். அது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சிங்கிள் லேயர் ஹோலோஸ்பெரிக்கல் ஷேப்டு பிளாஸ்டுலா ப்ராசஸை பிளாஸ்டுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இம்ப்ளான்டேஷன், கருப்பதிதல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ப்ராசஸில் பிளாஸ்டோசிஸ் எண்டோமெட்ரியம், கர்ப்பப்பையோட உள்சுவரான எண்டோமெட்ரியமில் போய் பதியக்கூடிய நிகழ்ச்சியை இம்ப்ளான்டேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பிளாசன்டேஷன். பிளாசன்டேஷன்னா பிளாசண்டா ஃபார்மேஷன். பிளாசன்டேஷன்னா என்னது? பிளாசண்டா ஃபார்மேஷன். பிளாசண்டானா என்னது? இது பிரெக்னன்ட் உமனில் மட்டுமே ஃபார்ம் ஆகக்கூடிய டெம்பரவரி ஆர்கன். இது மேட்டர்னல் டிஷ்யூவோட, எண்டோமெட்ரியமில் மேட்டர்னல் டிஷ்யூவோட இருக்கும். இந்த பிளாசண்டா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்கிட்ட இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இது எல்லாத்தையுமே வளரக்கூடிய கரு ஃபீட்டஸ்க்கு கொண்டு போகும். எது மூலமாக கொண்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிளிக்கல் கார்ட், தொப்புள் கொடி மூலமாக கொண்டு போகும். ஸோ இந்த பிளாசண்டா ஃபார்மேஷனை பிளாசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கேஸ்ட்ருலேஷன். It is the process by which blastocysts changed into gastrula with 3 primary germ layers. நம்ம ஃபர்ஸ்ட் blastula பார்த்தோம் இல்லையா, spherical ball shaped structure. அது வந்து 3 germ layers-ஆ 3 அடுக்கா மாறும். அது gastrulation அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட்டாக ஆர்கனோஜெனிசிஸ், ஆர்கன் டெவலப்மெண்ட். ஒவ்வொரு செல்லுமே, கருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுமே கண்ணா மூக்கா வாயா ஒரு குழந்தைக்கு மாறுறதை நம்ம ஆர்கனோஜெனிசிஸ் சொல்லுவோம். ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஆர்கன் சிஸ்டம் from the 3 germ layers of gastrula is called it as organogenesis. So இந்த formation பார்த்துக்கோங்க, அரேஞ்ச்மெண்ட்டில் அரேஞ்ச் த ஃபாலோயிங்கில் கண்டிப்பாக கேட்கும்பொழுது இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. கேமிட்டோஜெனிசிஸ், கேமிட்டோஜெனிசிஸில் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், oogenesis, நெக்ஸ்ட் இன்சாமினேஷன், ஃபெர்டிலைசேஷன், cleavage, implantation, placentation, gastrulation, organogenesis. Let us start with male reproductive system. Male reproductive system paired testes is a primary sex organ. Accessory ducts
ஆக்சரி டக்ட்ஸ்ல ரெட்டிடெஸ்டிஸ், வாசா எஃபரன்ஷியா, எபிடிடிமிஸ், வாஸ் டிஃபரன்ஸ். ஆக்சசரி கிளாண்ட்ஸ்ல நம்ம பார்க்க போகிறது prostate gland, seminal vesicle, Cowper's gland. Cowper's gland otherwise named as bulbourethral gland. External genitaliaல penis. இந்த டாபிக்ல இப்போ நம்ம கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது male reproductive system, paired testes. Testes are primary sex organs that produce sperm as well as testosterone. Testes நம்ம primary sex organ சொல்றோம். Testisல இருந்து தான் ஸ்பெர்மும் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரானும் சுரக்குது. Testes are formed within the abdomen. Testis lower abdomenல இருக்கும். Soon after the birth or at the 8th month of pregnancy, ஒரு தாயோட கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா இருக்கும் பட்சத்தில் birth டைம்ல நியர்பை அந்த பிரெக்னன்ட் உமனோட வயிற்றுல இருக்கக்கூடிய ஆண் குழந்தை ஒரு 8th month of pregnancyல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்டல் சாக் இருக்கும். அந்த ஸ்க்ராட்டல் சாக்ல அந்த ஆண் குழந்தை 8 மாதத்தை அடையும் பொழுது தாயோட கருவறையில் 8 மாதத்தை அடையும் பொழுது 8th month of gestation பொழுது டிசெண்ட் ஆகி டெஸ்டிஸ் டிசெண்ட் ஆகி ஸ்க்ராட்டம் சாக்குள்ள த்ரூ இன்ஜினல் கேனல் வழியா போய் செட் ஆகும். ரைட், அது வரைக்கும் அப்டமினல் கேவிட்டில தான் இருக்கும். 8th month of gestation அப்பதான், அதாவது 8வது கருப்படி 8வது மாதத்துல தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்டல் சாக்ல டெஸ்டிஸ் போய் செட் ஆகும். ரைட், ஏன் இந்த மாதிரி ஆண்கள்ல டெஸ்டிஸ் வந்து அப்டமினல் கேவிட்டியை விட்டு ப்ரொட்யூட் ஆகி வெளியே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான டெம்பரேச்சர் நம்ம பாடியில இருந்து டெஸ்டிஸ்ல ஸ்பெர்மடோஜெனிசிஸ்க்கு ஐடியல் டெம்பரேச்சரா இருக்காது. ஆனால் லோயர் அப்டமனை விட்டு ப்ரொட்யூட் ஆகி வெளியே இருக்கும்பொழுது டெஸ்டிஸ் ஸ்க்ராட்டம் பேக்குள்ள இருக்கும்பொழுது the low temperature 2 to 2.5 degrees Celsius than the body temperature of scrotum helps for proper functioning of testes and for spermatogenesis. So testes protruded outside of the abdominal cavity which is protected by scrotum pouch. Right? Why it is presented or why it is protruded outside of the abdominal cavity? The low temperature 2 to 2.5 degrees Celsius than the body temperature of scrotum helps for proper functioning of testes and for production of sperm. Testes. Testes என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் ஆல்மண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு கோனட். எங்க சஸ்பெண்ட் ஆயிருக்கும் நம்ம தான் பார்த்தோம், ஸ்க்ராட்டம் பேக்ல சஸ்பெண்ட் ஆயிருக்கும். டெஸ்டிமோட வால்யூம் 15 to 25 ml, long 4 to 5 centimeter, weight 10.5 to 14 gram. இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் ஃபார்மேஷன், ஹார்மோன் ப்ரொடக்ஷன், ஆண்ட்ரோஜன் ஹார்மோன், டெஸ்டோஸ்டரான் ப்ரொடக்ஷன். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டெஸ்டிஸ். டெஸ்டிஸோட இந்த பிக்சரை கிளியராக பாருங்க. டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சர் மட்டும் செக்ஷனல் வியூ மட்டும் இதில் கொடுத்துருக்கோம். டெஸ்டிஸோட கவர் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ் கேப்சூல் அளக்கப்பட்டது, டியூனிகா அல்புஜினியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபைப்ரஸ் கேப்சூல் உள் பக்கமாக போகும்பொழுது டெஸ்டிஸ்குள்ளே போகும்பொழுது நிறைய செப்டாவாக மாறும். வெளியில் இருக்கக்கூடிய கேப்சூல் உள் நோக்கி செல்லும் பொழுது நிறைய செப்டாவாக மாறும். ஸோ கிட்டத்தட்ட எத்தனை இந்த செப்டா லொபியூல்ஸை ஃபார்ம் பண்ணும், அந்த செப்டா ஃபார்ம் பண்ணக்கூடிய உள்ளே இருக்கிறத லொபியூல் ஆர் லொக்யூல் சேம்பர் நம்ம சொல்லலாம். வெளியில் டெஸ்டிஸை சுற்றி கேப்சூல் இருக்கு, அந்த கேப்சூல் உள்ளே போகும்பொழுது செப்டாவா டெஸ்டிஸ்குள்ளே நிறைய லொபியூல்ஸை ஃபார்ம் பண்ணும். எவ்வளோ லொபியூல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 to 300 லொபியூல்ஸ் இருக்கும். ஆவரேஜாக 250 லொபியூல்ஸ் நம்ம சொல்லலாம். ஈச் லொபியூல்ஸ் கண்டெயின், ஒவ்வொரு லொபியூல்குள்ளேயும் சுருண்ட மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க, இதை செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1 to 3 செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் இருக்கும். இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்ல தான் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கும். Spermatogenesis process is nothing but sperm formation. Seminiferous tubules form the bulk of testicular tissue. இப்போ இம்பார்ட்டன்ட் ஒரு கண்டென்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். செமினிஃபெரஸ் டியூபியூல் 1 to 3 செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் வந்து ஒவ்வொரு லொபியூல்குள்ளேயும் இருக்கும்னு பார்த்தோம். அந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்க்கு வெளியில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ், இப்போ இமேஜின் கையில் நிறைய ஒயர் வந்து நான் காயில் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒயருக்கு வெளியே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ், ஜஸ்ட் இமேஜினேஷனுக்காக உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், அந்த ஒயருக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை இன்டர்ஸ்டீஷியல் ஸ்பேஸ் சொல்லுவோம். அப்போ அந்த ஒயர்க்குள்ளே இல்லை அந்த ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை நம்ம லூமன் சொல்லுவோம். ரைட், இந்த ரெண்டு கான்செப்ட் புரியுதா? இப்போ செமினிஃபெரஸ் டியூபியூல்குள்ளே வெளியே இருக்கக்கூடிய ஏரியாவை இன்டர்ஸ்டீஷியல் ஸ்பேஸ் சொல்கிறோம். உள்ளே இருக்கக்கூடியதை செமினிஃபெரஸ் டியூபியூலோட லூமன் சொல்லுவோம். ரைட்,
each lobule contain இப்ப தான் முடிச்சோம் each lobule contain 1 to 3 coiled seminiferous tubule. Seminiferous tubules is lined internally. படத்தை பாருங்க, இதுல yellow கலர்ல ஒரு coiled tube மாதிரி காமிச்சிருக்கோம் இல்லையா, அதான் வந்து seminiferous tubule. அந்த seminiferous tubuleக்குள்ள இருக்கக்கூடிய lining surfaceல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். Seminiferous tubule is lined internally with spermatogenic cells called spermatogonia or male germ cell, and Sertoli cells are called supporting cells. Seminiferous tubules are lined with spermatogenic cells, spermatogonia or male germ cells, and Sertoli cells. Sertoli cells are nurse cells or supporting cells சொல்லுவோம். இப்போ இந்த Sertoli cellsோட யூசஸ் என்னன்னு பார்க்கும்பொழுது, Sertoli cells give shape and nourishment to the developing spermatogonia. இந்த spermatogonia-வை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sperm mother cell சொல்லுவோம். இந்த spermatogonia தான் என்னவா ஃபார்ம் ஆகும்னா ஸ்பெர்மா ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்பொழுது இந்த Sertoli cells தான் அதுக்கு ஷேப்பும் நரிஷ்மெண்ட்டும் கொடுக்குது. இதெல்லாம் எங்கே நடக்குது? Seminiferous tubuleோட இன்டர்னல் லூமன்ல இந்த ப்ராசஸ் இருக்கும். Region outside the seminiferous tubules are interstitial space. இப்பதான் சொன்னேன், the regions outside the seminiferous tubules are interstitial space. அதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா small blood vessel, interstitial cells are Leydig cells, immunological competent cells இருக்கும். இந்த Leydig cells என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா testosterone அப்படின்னக்கூடிய ஹார்மோனை, டெஸ்டிகுலர் ஹார்மோன் ஆண்ட்ரோஜனை சுரக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் ஆக்சசரி டக்ட்ஸ், conduction of sperms through the accessory ducts. நம்ம இப்போ சொன்ன மாதிரி seminiferous tubules பார்த்தோம். seminiferous tubules இந்த படத்தை பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 நான் அந்த பாத்வேவை மென்ஷன் பண்ணியிருப்பேன். seminiferous tubulesக்குள்ள sperm ஃபார்ம் ஆகுது. அப்படி ஃபார்ம் ஆகும்போது இந்த seminiferous tubulesலாம் காயில்டு seminiferous tubulesலாம் எண்ட் ஆகிற இடத்துல பாருங்க ஒரு ஸ்ட்ரைட் டியூபாக மாறும். இந்த சுருண்ட குழல்கள், seminiferous tubulesன்றது சுருண்ட குழல். அந்த சுருண்ட குழல் வரும்பொழுது, மேல் நோக்கி வரும்பொழுது என்னவா நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டி டெஸ்டிஸாக மாறதுக்கு முன்னாடி டியூபுலர் ரெக்டி அப்படின்ற ஒரு அமைப்பை அடையும். நான் திருப்பி சொல்கிறேன், செமினிஃபெரஸ் டியூபியூல் இருக்குது, அந்த செமினிஃபெரஸ் டியூபியூலில் சுருண்ட குழல்களாக இருக்குது. அந்த சுருண்ட குழல்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக மாறி டியூபிலி ரெக்டி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் அடையும். அதுக்கப்புறமா பிரான்ச்சிங் ஆஃப் நெட்வொர்க், இங்கே பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த பிரான்ச்சிங் ஆஃப் நெட்வொர்க்கை நம்ம ரெட்டி டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெட்டி டெஸ்டிஸ்க்கு அப்புறமா எஃப்ரன் டக்டியூல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சராக மாறும், வெசல்ஸாக மாறும். இந்த எஃப்ரன் டக்டியூல்ஸை நம்ம வாசா எஃபரன்ஸ் கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா எபிடிடிமஸ் அப்படின்னு இந்த நிறைய சுருண்ட குழல்கள்லாம் வாசா எஃபரன்ஷியலாக அப்புறமா அது ஹெட் ஆஃப் எபிடிடிமிஸாக மாறும். இதில் எபிடிடிமிஸில் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டு, ஹெட் ஆஃப் த எபிடிடிமிஸ், கார்பஸ் எபிடிடிமிஸ், லாஸ்ட்டாக முடியக்கூடிய இடத்த நம்ம டெய்ல் ஆஃப் எபிடிடிமிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெய்ல் ஆஃப் எபிடிடிமிஸ் தான் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ் டிஃபரன்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஒரு வாட்டி திருப்பி சொல்லிடுறேன், செமினிஃபெரஸ் டியூபியூல்க்கு அப்புறமா ரெட்டிடெஸ்டிஸ்க்கு அப்புறமா வாசா எஃபரன்ஷியாக்கு அப்புறமா இருக்கிறது எபிடிடிமிஸ்க்கு அப்புறமா வாஸ் டிஃபரன்ஸ்க்கு அப்புறமா மேல் நோக்கி ஓடும், யூரினரி பிளேடர் நோக்கி ஓடும். யூரினரி பிளேடரில் இட்ஸ் டேக்ஸ் அ லூப், தென் இட் ஓப்பன் இன்சைட் த யுரேத்ரா. இதை யுரேத்ராவை நம்ம யூரினோஜெனிட்டல் டக்ட் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? ஏன்னா இதில் மேலில் பார்த்தீங்கன்னா யூரின் ரிலீஸ் ஆகக்கூடிய பாத்வேவும் அதே மாதிரி செமன் ரிலீஸ் ஆகக்கூடிய பாத்வேவும் ஒரே டக்டாக இருக்கிறதுனால யூரோஜெனிட்டல் டக்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த வாஸ் டிஃபரன்ஸ், see to the picture, இந்த வாஸ் டிஃபரன்ஸ் யுரேத்ராவில் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இதில் செமினல் வெசிக்கல் அப்படின்ற ஒரு டக்டோட இந்த வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்ற டியூப் செமினிஃபெரஸ்லேருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு டக்ட் தான் எஜாக்குலேட்டரி டக்ட். இந்த எஜாக்குலேட்டரி டக்ட் தான் யுரேத்ராவா வெளியே வரும். இந்த எஜாக்குலேட்டரி டக்ட் என்னவா யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜாக்குலேஷன் ப்ராசஸ் அப்போ செமனை எஜாக்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஒரு வாட்டி கண்டக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இந்த ஆக்சரி டக்ட்ஸ் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஏன்னா இது அரேஞ்ச்மெண்ட் ரீஅரேஞ்சிங்கில் வந்து மேட்ச் ஃபார்மேட்லேயோ இல்லை ரீஅரேஞ்ச்மெண்ட் ஃபார்மேட்லேயோ கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. செமினிஃபெரஸ் டியூபியூல், ரெட்டிடெஸ்டிஸ், வாசா எஃபரன்ஷியா, எபிடிடிமிஸ், வாஸ் டிஃபரன்ஸ், காமன் எஜாக்குலேட்டரி டக்ட், யுரேத்ரா. லாஸ்ட்டாக யுரேத்ரா ஓப்பன் ஆகக்கூடிய இடத்த யுரேத்ரல் மீட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஆக்சசரி கிளாண்ட்ஸ். இதில் இருக்கக்கூடிய ஆக்சசரி கிளாண்ட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா see to the picture, a pair of seminal vesicle,
unpaired prostate gland, a pair of Cowper's gland. இதுதான் accessory gland present in the male reproductive system. Once again repeat, a pair of seminal, see to the picture, accessory glands or a pair of seminal vesicle, unpaired prostate gland and a pair of Cowper's or bulbourethral gland. இதுல unpaired gland எதுனா prostate gland, right? இந்த gland-ஓட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, their collective secretion is called seminal plasma. இந்த 3 கிளாண்டும் சுரக்கக்கூடிய அந்த செக்ரீஷனை நம்ம செமினல் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். இந்த செமினல் பிளாஸ்மாவும் ஸ்பெர்மும் மிக்ஸ் ஆகும்போது நமக்கு செமன் அப்படின்ற கூடிய ஃப்ளூயிடாக மாறுது, மில்கி மியூகாய்ட் ஃப்ளூயிடாக மாறுது. இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரிச் இன் ஃப்ரக்டோஸ், கால்சியம் அண்ட் என்சைம்ஸ். Next is seminal vesicle. Seminal vesicles, see to the picture, seminal vesicles are paired, tubular, coiled gland. Location எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, behind the urinary bladder. It secretes viscous fluid. ஒவ்வொரு செமினல், இப்போ ஒவ்வொரு கிளாண்டும் நம்ம பார்க்க போகிறோம். செமினல் வெசிக்கல், prostate gland, then bulbourethral gland. அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை நல்லா பைகாட் பண்ணிக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த காம்பனன்ட்ஸ் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்லேயோ இல்லை அந்த காம்பனன்ட்ஸ் வந்து ஏதாவது சூஸ்ன்ற ஃபார்மேட்லேயோ, பிக் த கரெக்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி ஃபார்மேட்லேயோ உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் கண்டிப்பாக ஒவ்வொரு வெசிக்கல்ஸ்லையும் ஃபார்ம் ஆகக்கூடிய செக்ரேஷனில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. இட் செக்ரேட்ஸ் விஸ்கஸ் ஃப்ளூயிட். த விஸ்கஸ் ஃப்ளூயிட் கண்டைன்ஸ் செமினல் ஃப்ளூயிட். It secretes viscous fluid. Seminal fluid contains fructose, citric acid, inositol and prostaglandins. Prostate gland. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி prostate gland வந்து unpaired gland, chestnut shaped gland. இதோட லொகேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it lay at the base of the bladder. பிளேடரோட, urinary bladderோட பேஸில் இருக்கும். Secretion of prostate gland help the sperms to become very active. ஸ்பெர்மை ரொம்ப ஆக்டிவ் பண்ணக்கூடிய மெயின் ஃப்ளூயிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்டேட்டிக் ஃப்ளூயிட் ப்ரொவைட் எ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர்டர் டு த செமினல் ஃப்ளூயிட். இந்த செக்ரேஷனில் என்னெல்லாம் இருக்கும், ப்ராஸ்டேட்டிக் ஃப்ளூயிடில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரேட் அயான்ஸ், கால்சியம், பாஸ்பேட் அயான்ஸ் அண்ட் ப்ரோஃபிப்ரினோலைசின். ப்ரோஃபிப்ரினோலைசின். Once again I repeat, secretion contain citrate ion, calcium, phosphate ion and ப்ரோஃபிப்ரினோலைசின். ப்ராஸ்டேட் கிளாண்ட் இன்ஃப்ளேம் ஆகக்கூடிய கண்டிஷனை நம்ம ப்ராஸ்டேட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பல்போயூரித்ரல் கிளாண்ட் ஆர் கவுப்பஸ் கிளாண்ட். பேர்டு கிளாண்ட், பீ-சைஸ்டு கிளாண்ட். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா லேயிங் adjacent to the urethra at base of the penis. இதை செக்ரேட் பண்ணக்கூடிய விஸ்கஸ் மியூக்கஸ் செக்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூப்ரிகண்ட்டாக யூஸ் ஆகும் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்போ. Next, semen. Mixture of sperm plus seminal fluid forms semen. Liquid portion of semen that contains secretion from the seminal vesicle, prostate gland, bulbourethral gland. அதாவது அந்த செமன்ல இருக்கக்கூடிய லிக்விட் போர்ஷன் செக்ரீஷனை எந்த ஆக்சரி கிளாண்ட்ல கான்ட்ரிபியூட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமினல் வெசிக்கல், prostate gland, bulbourethral gland. ஆவரேஜ் வால்யூம் ஆஃப் செமன் இன் எஜாகுலேஷன், பர் எஜாகுலேஷனில் எவ்வளவு செமன் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 ml to 5 ml. இந்த அதில் எவ்வளோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கும், ஆவரேஜாக 200 to 300 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். அவுட் ஆஃப் திஸ் ஸ்பெர்ம்ஸ் ஃபார் நார்மல் ஃபெர்டிலிட்டி ரேட்டுக்கு எவ்வளவு ஸ்பெர்ம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60% ஆஃப் த ஸ்பெர்ம் மஸ்ட் ஹாவ் நார்மல் ஷேப் அண்ட் சைஸ். ஒரு 60% வந்து இருக்கக்கூடிய ஸ்பெர்ம்க்கு நார்மல் ஷேப் அண்ட் சைஸ் இருந்தால் மட்டுமே அந்த ஃபெர்டிலிட்டி ரேட் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் 40% மஸ்ட் ஷோ விகாரஸ் மோட்டிலிட்டி. செமன் ஆஸ் ஸ்லைட்லி அல்கைன், அதில் pH எவ்வளோ இருக்குன்னா 7.2 to 7.7. Once again repeat, semen is a mixture of sperm and seminal fluid. Liquid portion of semen that consists of secretion of the seminal vesicle, prostate gland and bulbourethral gland. Average volume of semen in ejaculation 2.5 to 5 ml with a sperm count of 200 to 300 million sperm. Out of this sperm for normal fertility,
At least 60% of the sperm must have normal shape and size. At least 40% must show vigorous motility. 40% ஆவது vigorous motility கொடுக்கணும். அப்பதான் fertility rate நல்லா இருக்கும். Semen as slightly alkaline. அதோட pH பாத்தீங்கன்னா 7.2 to 7.7. Male axillary ducts. Conduction of sperm pathway. The male axillary ducts are vasa efferentia, epididymis, vas deferens and retitestis. They play an important role in the transport and temporary storage of sperm. In the axillary duct la தான் என்ன நடக்குதுன்னா conduction of sperm pathway வா act பண்ணுது. On the contrary, a male axillary glands and seminal vesicle, prostate gland, bulbourethral gland ஓட purpose என்ன? Secretion. Right? Axillary duct ஓட purpose என்ன? Conduction of sperm pathway. These glands, இப்போ நான் சொன்ன மாதிரி seminal vesicle, bulbourethral gland, prostate glands, seminal vesicle, bulbourethral glands secrete fluids which play a vital role to lubricate the sperms. The sperm gets dispersed in the fluid which makes the transportation into the female body easier. The fluid is rich in, the seminal fluid is rich in fructose, ascorbic acid and certain enzymes. They also provide nutrients and activate the sperm. Male reproductive system la penis, it's a external genitalia. இத நம்ம copulatory organ சொல்லுவோம். Penis is made up of special erectile tissue. Penis is a copulatory organ. It is made up of special erectile spongy tissue. இந்த spongy tissue பாத்தீங்கன்னா center, அதாவது front viewல நமக்கு தெரியும். Next topic, male reproductive system, penis, external genitalia நம்ம பார்க்க போறோம். Penis is a copulatory organ. It is made up of special erectile tissue, spongy tissue. When spongy tissue is filled with blood, the penis erects. It facilitates in the insemination. அதாவது இந்த spongy tissue blood fluid ஆகும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா penis get erects. It facilitates insemination. The cone shaped part. See to the picture. The cone shaped part present at the tip of the penis is called glans penis. It is covered by a prepuce or foreskin. It is made up of a special erectile spongy tissue. See to the picture. Corpus spongiosum. In the corpus spongiosum தான் erectile spongy tissue ன்னு சொல்றோம். When spongy tissue is filled with blood, the penis erects and it facilitates the insemination. Next நம்ம பார்க்க போறது female reproductive system. In female reproductive system, we are going to discuss about paired ovaries, accessory ducts, external genitalia. First, female reproductive system la நம்ம பார்க்க போறது paired ovaries. Primary sex organs. Paired ovaries are primary sex organs which produce female gamete ova and steroidal ovarian hormone. இந்த steroidal ovarian hormone எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா estrogen and progesterone. மேல நம்ம பார்த்தோம் testosterone. அதே மாதிரி ஃபீமேல்ல இருக்கக்கூடிய steroidal ovarian hormone எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா estrogen and progesterone. Each ovary, see to the picture, each ovary is about 2 to 4 cm in length. எங்க லொகேட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா both the side of the lower abdomen. Connected to the pelvic wall and uterus by ligament. Ligamentனால கனெக்ட் ஆயிருக்கும். Female reproductive systemல paired ovaries ஓட ஸ்ட்ரக்சரை இப்போ கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பார்க்கலாம். பாருங்க. Each ovary is covered by a thin epithelium which encloses the ovarian stroma. Each ovary is covered by a thin epithelium. ஒவ்வொரு ஓவரியும் கவர் பண்ணக்கூடியது thin epithelium. அதுக்குள்ள இருக்கக்கூடியது ovarian stroma. ஸ்ட்ரோமால 2 parts நம்ம பார்க்கலாம். Outer cortex, inner medulla. Right? Ovary contains group of cells. That group of cells, see to the picture, group of cells. That group of cells are ovarian or Graafian follicle. Each follicle carries a central placed ovum. Next நம்ம பார்க்க போறது accessory duct system in the female reproductive system. Oviduct or fallopian duct or uterine duct. எப்படி வேணா நம்ம இதுக்கு சொல்லலாம். oviduct எப்பவுமே நீங்க படிக்கும்போது other names படிக்கிறது நல்லது. Oviduct, fallopian duct, uterine duct. Each oviduct, see to the picture, each oviduct is about 10 to 12 cm long.
It has 3 parts. இந்த 3 பார்ட்ஸும் நல்லா படிச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சூஸில் கேட்கும்போது இந்த 3 பார்ட்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டோ இல்லை 3 பார்ட்ஸோட ஸ்ட்ரக்சரோ வச்சு கொஷின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இட் ஹாஸ் 3 பார்ட்ஸ், இன்ஃபண்டிபுலம், ஆம்புல்லா அண்ட் இஸ்துமஸ். அதாவது ஓவரிக்கு பெரிஃபெரல் டு த ஓவரி, the part peripheral to the ovary, near to the ovary is called as infundibulum. அந்த இன்ஃபண்டிபுலமோட டிப்பில் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கும், அதை ஃபிம்ப்ரியே அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி யூட்ரஸ்க்கு நியர்பையில் இருக்கக்கூடிய அந்த நேரோ லூமனை நம்ம இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபண்டிபுலம்க்கும் இஸ்துமஸுக்கும் சென்டர் பார்ட்டாக கொஞ்சம் ஸ்வாலன் பார்ட்டாக இருக்கிறது ஆம்புல்லா. See to the picture. ஓவரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியை அந்த ஆம்லைக் ஸ்ட்ரக்சரை இன்ஃபண்டிபுலம் சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் ஃபிம்ப்ரியே. இன்ஃபண்டிபுலம்ல இருந்து மேல் நோக்கி போகிறது ஆம்புல்லா, ஆம்புல்லால இருந்து போகிறது இஸ்துமஸ், இஸ்துமஸ் தான் யூட்ரஸில் ஓப்பன் ஆகும். இஸ்துமஸ் அப்படின்றது நேரோ லூமன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூட்ரஸ், அப்படின்னு சொல்லுவோம். கர்ப்பப்பை ஆர் கருவறை அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் பேர் ஷேப்பில் இருக்கும். It is supported by ligament attached to the pelvic wall. Uterus has 3 parts. Upper fundus part, middle body part, படத்தை பாருங்க, upper fundus part, middle body part, terminal cervix part. These are the 3 parts present in the uterus. Uterusல 3 parts பார்த்திருக்கோம். upper fundus part, middle body part and terminal cervix part. Cervical part opens into the vagina. Vagina தான் birth canal அப்படின்னு சொல்லுவோம். uterine wall. Next நம்ம பார்க்க போகிறது uterine wall. uterine wallலையும் 3 layers இருக்கு. perimetrium. பெரிமெட்ரியம்ன்றது எக்ஸ்டர்னல் தின் மெம்பரேன். See to the picture. எக்ஸ்டர்னல் தின் மெம்பரேனை நம்ம பெரிமெட்ரியம் சொல்லுவோம். மயோமெட்ரியம். மயோமெட்ரியம் அப்படின்றது மிடில் திக் லேயர் ஆஃப் ஸ்மூத் மசில். உள் சுவரை நம்ம எண்டோமெட்ரியம், இன்னர் கிளாண்டுலார் அண்ட் வாஸ்குலார் லேயர் சொல்லுவோம். 2 டாபிக் பார்த்துருக்கோம். யூட்ரஸில் 3 பார்ட்ஸ். The top part is a fundus, middle part is a body, then narrow part and terminal part is a cervix. cervix தான் வெஜினால ஓப்பன் ஆகும். வெஜினாவை தான் birth canal சொல்கிறோம். அதே மாதிரி uterine wall has 3 layers. The 3 layers outer to interior போலாம். The 3 layers outer or external thin membrane is a perimetrium. Middle thick layer is made up of smooth muscle is called myometrium. The inner glandular vascular layer is called endometrium. இந்த endometrium play a vital role in the implantation. அது மட்டும் இல்லாமல், அதாவது கருப்பதிதலுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது எண்டோமெட்ரியம் தான். அது மட்டும் இல்லாமல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ ஒவ்வொரு மாதமும் கருவுறாத முட்டை வெளிவரும் பொழுது இட்ஸ் லாக்ட் ஆஃப் அலாங் வித் த அன்ஃபெர்டிலைஸ்டு எக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெஜைனா. Vagina is it opens to the exterior between urethra and anus. Vagina is actually a opening. See to the picture. Vagina is actually a opening. Vagina is actually a opening. It opens to the exterior between the urethra and anus. The lumen of vagina is lined by glycogen-rich mucous membrane. அந்த லூமன் ஆஃப் வெஜைனால இருக்கக்கூடிய லைனிங் பார்த்தீங்கன்னா கிளைகோஜன் ரிச் மியூக்கஸ் மெம்பரேன் சொல்கிறாங்க. கன்சிஸ்டிங் ஆஃப் சென்சிட்டிவ் பேப்பிலே. இதுக்குள்ளே என்ன இருக்கும்னா சென்சிட்டிவ் பேப்பிலே அண்ட் பர்தோலியன் கிளான்ஸ் இருக்கும். த செக்ரேஷன் ஆஃப் பர்தோலியன் கிளான்ஸ் லூப்ரிகேட் த பெனிஸ் டியூரிங் த இன்டர்கோசல் டைம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா மேலில் நம்ம பெனிஸ் பார்த்தோம். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா ஃபீமேலில் உல்வா பார்க்க போகிறோம். இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் மான்ஸ் பியூபிஸ், வெஸ்டிபியூல், ஹைமன் வெஜைனே அண்ட் கிளைட்டோரிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மான்ஸ் பியூபிஸ். இட்ஸ் அ cushion of fatty tissue covered by pubic hair. B. Vestibule. Next நம்ம பார்க்க போகிறது vestibule. See to the picture. Vestibule. Median channel. Vestibule is actually a median channel. Picture பாருங்க. Vestibuleன்றதை நம்ம median channel அப்படின்னு சொல்லுவோம். இதில் labia majora, labia minora அப்படின்ற 2 muscular foldings இருக்கு. Labia majora அப்படின்றது see to the picture. Labia majora அப்படின்றது large, fleshy, fatty and hairy outer fold அப்படின்னு சொல்லுவோம். It surrounds the vaginal opening. Labia minora. See to the picture. Labia minora. Labia minora is a small, thin, hairless inner fold அப்படின்னு சொல்லுவோம். Next, hymen vaginae, a membrane which partially covers the
see to the picture இதில் வந்து ஹைமன் வெஜினேன்றது ஒரு சின்ன டிஷ்யூ மாதிரி இருக்கும். அது எதை வந்து ஓவர்லாப் பண்ணியிருக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா vagina. What is hymen vaginae? A membrane which partially cover the vaginal opening. It is often get torn during the first coitus. Hymen may also be broken by a sudden fall, jolt or insertion of vaginal tampon or active participation of some sports. In some women, hymen persists even after coitus. சில பேர்ல பாத்தீங்கன்னா after the coitusல கூட என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா hymen persist ஆகும். So the hymen is not a reliable indicator of virginity. Clitoris, a highly, see to the picture, clitoris, a highly sensitive organ laying just in front of the urethral opening. Clitoris is a highly sensitive organ laying just in front of the urethral opening. Next நம்ம பார்க்க போறது female reproductive systemல mammary gland, breast. A pair of mammary gland contain glandular tissue and fat. See to the picture, glandular tissueல ஆக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கோம். Glandular tissue of each breast has 15 to 20 mammary lobes. 15ல இருந்து 20 mammary lobes இருக்கும். இந்த mammary lobesக்குள்ள 15 to 20 memory lobes படத்தில் சொல்லி காமிச்சிருக்கேன் பாருங்க, நிறைய memory lobes இருக்கும். இந்த memory lobesல cluster of cells alveoli இருக்கும். alveoli-குள்ள இருக்கிறது lumen. இந்த alveoli cells தான் வந்து milk secretionல முக்கிய பங்கு வகிக்குது. அப்ப alveoli lumenல என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா milk ஸ்டோர் ஆகும். அதுக்கு அப்புறமா தான் expulsion மூலமா நிப்பிள்ல இருந்து வெளியே போகும். இப்போ நம்ம பார்க்க போறது conduction of milk. The alveoli opens into, see to the picture, the alveoli opens into mammary tubule, then tubule of each lobe join to form mammary duct. See to the picture, alveoli, alveoli-ல இருந்து வரது mammary tubules, and the mammary tubules எல்லாம் சேர்ந்து mammary duct. The tubules of each lobe join to form a mammary duct. Several mammary ducts join to form a wider mammary ampulla. See to the picture, mammary ampulla வா மாறும். இந்த mammary ampulla which is connected to the lactiferous duct. Last என்னவா connect ஆகும்? Lactiferous duct connect ஆகும். நிப்பிள்ல it start to ejaculate the milk when the baby just sucked out. This is the mammary gland. இப்போ pathway of milkல flow in the breast பத்தி பார்க்க போறோம். இல்ல pathway of milk flow in the breast is very important. எப்படி வந்து conduction of sperm important சொன்னோமோ அதே மாதிரி இந்த pathway of milk flow in the breast is also a important one mark. அதனால இந்த pathway-வை இந்த மாதிரி 1 2 3 4 5 அப்படின்ற பாயிண்ட்ஸா போட்டு படிக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? alveoli lumen பார்த்தோம். alveoli lumenல இருந்து வரக்கூடியது mammary tubules, குட்டி குட்டி mammary tubules வரும். இந்த mammary tubulesலாம் சேர்ந்தாதான் mammary duct. mammary duct mammary ampulla-வா மாறும். mammary ampulla forms lactiferous duct. அதுக்கப்புறமா it starts ready to ejaculate the milk. Next we are going to see about human egg and human sperm. Human spermல என்ன பகுதிகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா head, midpiece and tail. tailல நம்ம flagellumனு சொல்லலாம். headல என்னெல்லாம் பார்ட் இருக்குன்னு பாருங்க. acrosome. acrosome secretes enzymes. nucleus. nucleus play a vital role because it contains genetic material. Then middle piece contain mitochondria. இந்த mitochondria தான் ATPன்ற ஃபார்ம்ல எனர்ஜியை கொடுக்குது. அதனால தான் ஸ்பெர்முக்கு மோட்டிலிட்டி கிடைக்குது. லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த டெயில் லைக் பார்ட் தான் வந்து இந்த ஸ்பெர்ம்ஸ் செமன்ல ஸ்விம் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. Now we are going to discuss about need based MCQs. Question number 1. Spot the odd one out from the following structure with reference to the male reproductive system. இதுல என்ன சொல்றாங்க? Spot the odd one out கேக்குறாங்க. A. Retitestis. B. Epididymis. C. Vasa efferentia. D. Isthmus. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க இன்னொரு வாட்டி படிச்சிடலாம். Spot the odd one out from the following structure with reference to the male reproductive system. A. Retitestis. B. Epididymis. C. Vasa efferentia. D. Isthmus. இதுல retitestis, epididymis, vasa efferentia இது மூணுமே டெஸ்டிஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். isthmus அப்படின்றது part of the fallopian tube, right? அது female reproductive systemல வரும். So spot the odd one outனா D isthmus is correct answer. Yes. Next நம்ம பார்க்க போறது question number 2. Which one of the following is not a male accessory gland? A. Seminal vesicle. B. Ampulla. C. Prostate. D. Bulbourethral gland. Which one of the following is not a male accessory gland?
மேல் ஆக்சசரி கிளாண்ட் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ A செமினல் வெசிக்கிள், B ஆம்புல்லா, C prostate, D bulbourethral gland. செமினல் வெசிக்கிள், prostate, bulbourethral gland இது மூணுமே மேல் ஆக்சசரி gland. அப்போ இதில் ஆட் ஒன்னாக இருக்கிறது ஆம்புல்லா. ஸோ B ampulla is a correct answer. Question number 3. Match between the following representing parts of the sperm and their function and choose the correct option. இதில் column A, column B கொடுத்துருக்காங்க. A columnல head, middle piece, acrosome, tail. அதோட நம்ம காலம் பியில் இருக்கக்கூடிய என்சைம், ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி, எனர்ஜி, ஜெனட்டிக் மெட்டீரியலோட மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் ரீகால் பண்ண வேண்டியது அனட்டமியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்கில் பார்ட்ஸை வச்சு கேட்டாங்கன்னா, நாட் ஓன்லி மேட்ச் த ஃபாலோயிங், எந்த மாதிரி கொஸ்டினில் வந்து அனட்டமியை வச்சு பார்ட்ஸ் வச்சு கேட்கும்போது நீங்கள் ரீகால் பண்ண வேண்டியது டயக்ராம் வித் லேபிளிங். அப்போ தான் நம்ம ஆன்சர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதில் ஹெட் பார்ட், அப்போ இந்த ஹெட் பார்ட்டில் என்சைம், ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி, எனர்ஜி, ஜெனட்டிக் மெட்டீரியல் இந்த ஆப்ஷன் வருது. அப்போ ஹெட் பார்ட்டில் என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல். இதை ஆப்ஷன் லாக் பண்ணி வச்சுக்கலாம். மிடில் பீஸ், மிடில் பீஸில் நம்ம என்ன பார்த்தோம்? மிடில் பீஸில் மைட்டோகாண்ட்ரியா. will you able to recall? மைட்டோகாண்ட்ரியா பார்த்தோம். அப்போ அந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன கொடுத்துச்சு? எனர்ஜி, எனர்ஜி ஃபார் த ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி. அப்போ பி மிடில் பீஸ் எனர்ஜி 3யோட கரெக்டாக லாக் ஆகுது. சி வந்து ஆக்ரோசோம். ஆக்ரோசோம் என்சைம்ஸை செக்ரீட் பண்ணும். ஸோ ஆக்ரோசோம் எதோட மேட்ச் ஆகுதுன்னா ரோமன் லெட்டர் 1 என்சைம்ஸோட மேட்ச் ஆகுது. டி காலம் ஏல டி டெய்ல். இந்த டெய்ல் எதோட மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி. டெய்ல் நான் ஆல்ரெடி நான் டீச் பண்ணும்போது சொன்னேன், டெய்ல் தான் வந்து ஒரு ஸ்பெர்முக்கு மோட்டிலிட்டியை கொடுக்கும். ஸோ டி டெய்ல் வந்து ஸ்பெர்ம் மோட்டிலிட்டியோட மேட்ச் ஆகும். ஸோ ஆன்சர் இந்த மாதிரி மேட்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆப்ஷன்ஸில் அந்த மேட்ச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பி, ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். Question number 4. The vas deferens receives duct from the seminal vesicle and opens into urethra as. So இந்த மாதிரி anatomy-ல இந்த anatomy parts-ஐ வச்சு கேட்கும்போது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒரு அந்த சயின்டிஃபிக் டயக்ராம் வித் லேபிளிங்கை ரீகால் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த anatomy-யை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் பார்ட்ஸ்லேயோ இல்லை அந்த ஸ்ட்ரக்சர் இந்த பிளேஸில் எங்கே இருக்குது அப்படின்றத ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்கும்போது ரீகால் பண்ண வேண்டியது நீங்கள் ஃபஸ்ட்டு டயக்ராமை தான். அப்போ இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்க. The vas deferens receives duct from the seminal vesicle and opens into urethra as. அப்போ இந்த பிக்சர் நம்ம பார்த்த பிக்சரை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். see to the picture. ஆனால் எக்ஸாம் இந்த மாதிரி பிக்சர் கொடுக்க மாட்டாங்க இந்த கொஷின்ஸ்க்குலாம். ஆனால் எதுக்காக உங்களுக்கு இந்த பிக்சர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஆன்சர் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் படித்த அந்த கண்டென்ட்டோட பிக்சரையும் சேர்த்து ரீகால் பண்ணும்போது ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். ரைட்? ஸோ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? vas deferens receive duct from the seminal vesicle. vas deferens receives duct from the seminal vesicle. seminal vesicle இருந்து ஒரு டக்டை ரிசீவ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ejaculated duct. அதுக்கப்புறமா தான் யுரேத்ரால போய் மீட் பண்ணும். ரைட்? the vas deferens receives duct from the seminal vesicle, then only it opens into the urethra. அந்த டக்ட் எது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்? எஜாகுலேட்டரி டக்ட். ஸோ அனட்டமியை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கண்டென்ட்டோட சேர்த்து டயக்ராம் ரீகால் பண்ணுறது கம்பல்சரி. அப்போ தான் நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஆன்சர் கண்டிப்பாக கரெக்டாக மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் இதே மாதிரி பிக்சர் பேஸ்ட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க பாருங்க. ஐடென்டிஃபை A, B, C, D, E, F and G in the diagrammatic sectional view of the female reproductive system. இந்த மாதிரி கேட்கும்போது எப்பவுமே ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி சொன்னேன். டயக்ராம் பிக்சர் பேஸ்ட் வரும்போது டைரெக்டாக ஆப்ஷனில் போய் இது இருக்குமா, ஏ இருக்குமா, பி இருக்குமா, சி இருக்குமா, டி இருக்குமான்னு குழம்ப வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு ஓவராலாக இதில் என்ன ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம், பெரிமெட்ரியம் இதோட லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இஸ்துமஸ், ஆம்புலா அப்படின்ற ஃபெலோப்பியன் டியூபோட பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? அந்த பிக்சரில் இருக்கக்கூடிய பார்ட்ஸை கரெக்டாக ஃபைன் பண்ணி வச்சுக்க போகிறோம். தென் ஒன்லி ஆப்ஷன். அதுக்கப்புறமா ஆப்ஷனில் எது நம்ம சூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஏ பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியம், பி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா மயோமெட்ரியம், சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிமெட்ரியம், டி இது ஃபெலோப்பியன் டியூப் போயிடுது, பார்ட் ஆஃப் த ஃபெலோப்பியன் டியூப் போயிடுது, டி அப்படின்றது இஸ்துமஸ், இ அப்படின்றது ஆம்புல்லா, எஃப் அப்படின்றது இன்ஃபண்டிபுலம், ஜி அப்படின்றது சர்வைக்ஸ்க்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ சர்வைக்ஸ் கேனலுக்கு பக்கத்தில் இருக்கும்பொழுது அது சர்வைக்ஸ் அப்படின்னு லேபிள் பண்ணலாம். சர்வைக்கல் கேனலுக்கு கீழே அந்த ஜியை மார்க் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வெஜைனான்னு சொல்லலாம். ஸோ சர்வைக்கல் கேனலுக்கு பக்கத்தில் மார்க் பண்ணியிருக்கும் போது அந்த ஏரியாவை நம்ம சர்வைக்ஸ் அப்படின்னு லாக் பண்ணிக்கிறது கரெக்டு.
ரைட். நான் எப்போவுமே பிக்சர் பேஸில் திருப்பி சொல்கிறது தான், ஆப்ஷனில் போய் ஒவ்வொரு ஆப்ஷனாக போய் கன்ஃபியூஸ் ஆகாமல் ABCDEFGன்னு கேட்கும்போது எந்த மாதிரி பேட்டர்னில் XYZ ABCD தான் வரணும்னு கிடையாது, XYZ WX இந்த மாதிரி எந்த ஆல்ஃபபெட்டில் வேணால் உங்களுக்கு ட்ரிக்கியாக கேட்கலாம். அப்படி ஆன்சர் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு பிக்சர் பேஸில் பிக்சர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆல்ஃபபெட்ஸை கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த ஆல்ஃபபெட் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் போய் பார்க்கும்போது ஆன்சர் ஏ கரெக்டாக லாக் ஆகுது. ஆன்சர் ஏல A எண்டோமெட்ரியம், B மயோமெட்ரியம், C பெரிமெட்ரியம், D இஸ்துமஸ், E ஆம்புல்லா, F இன்ஃபண்டிபுலம், G வெஜினா. மிஸ் இந்த மாதிரி நாங்கள் ஆப்ஷன் பார்க்காம எப்படி கண்டுபிடிக்கிறது, எங்களுக்கு எப்படி ABCDEFG ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு தெரிஞ்சோம். ஒவ்வொரு வாட்டியுமே அனாட்டமி படிக்கும்போது பிக்சரில் ஒரு எக்ஸாக்டாக நீங்கள் கலர்ஃபுல்லாக டயக்ராம் வரையணுன்றதெல்லாம் கம்பல்சரி கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சிம்பிளாக ஒரு சயின்டிஃபிக் டயக்ராம் லேபிளிங் எங்கே வருது கரெக்டாக லேபிளிங் பாயிண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி பிக்சர் பேஸ்ட் கொஸ்டினை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். பிக்சர் பேஸ்ட் கொஸ்டினை ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு என்ன வேணும், ஒரு சிம்பிள் சயின்டிஃபிக் டயக்ராம், அந்த சயின்டிஃபிக் டயக்ராம் வித் கரெக்ட் அப்ரோப்ரியேட் லேபிளிங். இது இருந்தால் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக பிக்சர் பேஸ்ட் கொஸ்டின் டைப்பை நம்ம கிளியர் பண்ண முடியும். Question number 6. Which of the following help in collection of the ovum immediately after ovulation? What is ovulation? First of all, ovulation என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, release of ova from the ovary is called it as ovulation. ஓவரிலிருந்து அந்த ஓவா ரிலீஸ் ஆகக்கூடிய ப்ராசஸை நம்ம ஓவிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மாதமும் நடக்குது. ஸோ அப்படி ஓவா ரிலீஸ் ஆகும்பொழுது இமிடியட்டாக எந்த பார்ட்டில் அது கண்டக்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. கொஷின் படிங்க இன்னொரு வாட்டி. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஹெல்ப் இன் கலெக்ஷன் ஆஃப் ஓவா இமீடியட்லி ஆஃப்டர் ஓவிலேஷன். அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஃபெலோப்பியன் டியூபோட பார்ட்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும். இதில் ஓவிலேஷன் அப்போ எந்த பார்ட் வந்து ஓவாவை கலெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், பெரிஃபரல் டு த ஓவரிக்கு பக்கத்தில் இருக்கிறது ஃபிம்ப்ரியே ப்ரொஜெக்ஷன். ஃபிம்ப்ரியே ப்ரொஜெக்ஷன் எங்கே ஓப்பன் ஆகும், ஃபனல் ஷேப்டு இன்ஃபண்டிபுலம். அதுக்கப்புறமா தான் ஓவா எங்கே போகும், ஆம்புலாக்கு. ரைட், ஆம்புலோ இஸ்தமிக் ரீஜன் இதை சொல்லுவோம். இந்த இடத்துல தான் ஃபெர்டிலைசேஷனும் நடக்கும். அதுக்கப்புறமா தான் என்ன ஆகும், அப்படியே ட்ராவல் பண்ணி இஸ்துமஸ்க்கு போய் அதுக்கப்புறமா இஸ்துமஸ்லேருந்து யூட்ரஸ்குள்ளே போய் இம்ப்ளான்ட் ஆகும். இதுதான் ப்ராசஸ். இப்போ நம்ம ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதில் ஓவம் எது வழியாக ஃபஸ்ட்டு ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் வழியாக ட்ராவல் ஆகி தென் இன்ஃபண்டிபுலம்க்கு ரீச் ஆகும். ஃபனல் ஷேப்டு இன்ஃபண்டிபுலம்க்கு ரீச் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஒரு வாட்டி பார்த்துலாம். ஏ ஃபிம்ப்ரியே, பி ஆம்புல்லா, சி இஸ்துமஸ், டி cervix. So fimbriae, A fimbriae is a correct answer. Question number 7, match the column. Column A la A oviduct, B isthmus, C uterus, D infundibulum. Column 2 la Roman letter 1 narrow lumen, Roman letter 2 womb, Roman letter 3 fallopian tube, Roman letter 4 funnel shaped part. இதில் காலம் 1 காலம் 2 மேட்ச் பண்ணும்பொழுது திரும்பி சொல்கிறேன், அனட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் வரும்பொழுது அனட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் சார்ந்த ஒரு கேள்விகள் வரும்பொழுது நீங்கள் என்ன ரீகால் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயக்ராமை ரீகால் பண்ணிக்கணும். அப்போ தான் மேட்ச் த ஃபாலோவிங்கோ இல்லை ஃபைண்ட் த ஆர்டரோ நீங்கள் ஈஸியாக கரெக்டான ஆப்ஷனை லாக் பண்ண முடியும். இப்போ ஓவிடக்ட் நடத்தும்போது நான் சொன்னேன், ஓவிடக்டோட அதர் நேம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓவிடக்ட்னா யுட்டாரியன் டக்ட்னு சொல்லலாம், இல்லை ஃபெலோப்பியன் டியூப்லும் சொல்லலாம். ஸோ அது எங்கே மேட்ச் ஆகும், ரோமன் லெட்டர் 3யோட ஏ வந்து மேட்ச் வித் த ரோமன் லெட்டர் 3 ஃபெலோப்பியன் டியூப். இஸ்துமஸ் நடத்தும்போது சொன்னேன் நேரோ லூமன் ஒன்று சொல்லி கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் யூட்ரஸ்க்கு நியர்பையா யூட்ரஸில் ஓப்பன் ஆகக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்துமஸ். அப்போ பி இஸ்துமஸ் நேரோ லூமனோட கனெக்ட் ஆகும். யூட்ரஸ் அப்படின்றது கர்ப்பப்பை சொன்னேன், அதோட அதர் நேம் இன்ஃபண்டிபுலம். இன்ஃபண்டிபுலம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி a funnel shaped part which has finger like projection is called it as fimbriae. D infundibulum எதோட மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 3 ஃபெலோப்பியன் டியூபோட மேட்ச் ஆகும். ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். அதுக்கப்புறமா இதில் மேட்ச் த ஃபாலோயிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸோட நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சரையும் வச்சு பார்க்கும்பொழுது ஆன்சர் சி இஸ் கரெக்ட். இப்போ 8th கொஸ்டின், ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் பாத்வே ஆஃப் மில்க் ஃப்ளோ இன் த பிரெஸ்ட். நம்ம ஆல்ரெடி நான் சொன்னபோது கண்டக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம் பாத்வேவும் கண்டக்ஷன் ஆஃப் மில்க் பாத்வேவும் ஒரு வாட்டி என்ன பண்ணலாம், அந்த பாத்வேவை நம்ம எழுதி பார்க்குறது ஒரு பாயிண்ட் வைஸ் எழுதி பார்த்து ஒரு நோட்ஸ் மாதிரி டயக்ராம் போட்டு 1 2 3 அப்படின்னு போட்டு எழுதி பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ரீஅரேஞ்ச்மெண்ட்லையோ இல்லை அரேஞ்ச் த ஃபாலோயிங்கோ கேட்கும்பொழுது அந்த பிக்சர் பேஸ்டாக கேட்கும்பொழுது நீங்கள் எழுதி வச்சு படிக்கும்பொழுது படம் வரைஞ்சி அதை படிக்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக ஞாபகம் வரும். ஸோ இந்த டயக்ராமில் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் பாத்வே ஆஃப் மில்க் கேட்டிருக்காங்க. இதில் நான் சொன்ன மாதிரி திருப்பி சொல்கிறேன், டயக்ராம்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அரேஞ்ச் தான். ஆனால் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ரீகால் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு கொஸ்டின்லையும் நான் டயக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்காக. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் பாத்வே ஆஃப் மில்க் ஃப்ளோ இன் த பிரெஸ்ட். மெமரி டக்ட், ரோமன் லெட்டர் 1 மெமரி டக்ட், ரோமன் லெட்டர் 2 லாக்டிஃபெரஸ் டக்ட், ரோமன் லெட்டர் 3 நிப்பிள், ரோமன் லெட்டர் 4 alveolar lumen, ரோமன் லெட்டர் 5
ampulla, memory ampulla. ஸோ நம்ம ரீகால் பண்ணிக்கலாம், ஒரு வாட்டி நம்ம படித்த டயக்ராமில் இருக்கக்கூடிய லேபிளிங்கை ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு alveoli, அதுக்கப்புறமா memory duct, அதுக்கப்புறமா memory ampulla, see the picture memory ampulla, அதுக்கப்புறமா lactiferous duct. ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான் இந்த மாதிரி ரீஅரேஞ்ச்மெண்ட் சென்டென்ஸ் கேட்கும்பொழுது, அதுவும் டயக்ராமில் இருக்கக்கூடிய கண்டக்ஷன் பாத்வே கேட்கும்பொழுது கண்டிப்பாக சிம்பிள் சயின்டிஃபிக் டயக்ராம் நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்தா மட்டுமே இதை ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். ரைட்? ஸோ பிக்சரில் நம்ம ரீகால் பண்ணிட்டோம். alveoli, alveoli-லேருந்து memory duct, memory duct-லேருந்து ampulla, memory ampulla, memory ampulla-லேருந்து lactiferous duct, அதுக்கப்புறமா நிப்பிளில் இந்த மில்க் எஜாக்குலேஷன் நடக்கும். ரைட்? அப்போ இதில் ஆப்ஷன் சி நம்ம செலக்ட் பண்ணி வச்சதில் ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ alveoli, ரோமன் லெட்டர் 4 alveoli lumen, ரோமன் லெட்டர் 1 memory duct, ரோமன் லெட்டர் 4 memory ampulla, ரோமன் லெட்டர் 2 lactiferous duct, ரோமன் லெட்டர் 3 nipple. So answer C is correct one. Question number 9, assertion and reason. Assertion, myometrium is important component of uterus. Reason, myometrium produces strong contraction during parturition. இப்போ மயோமெட்ரியம் இப்போ தான் நம்ம முடித்தோம். இதில் யூட்ரஸோட வாலில் அவுட்டர் வால் பெரிமெட்ரியம், மிடில் வால் மயோமெட்ரியம், inner wall endometrium. So myometrium is composed of smooth muscle பார்த்தோம். It's an important component of uterus. இந்த myometrium contract ஆகும்பொழுது தான் parturition நடக்குது. So myometrium produces strong contraction during parturition. Right? அப்போ இதில் என்னெல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா A, both assertion and reason are true and reason is the correct explanation of assertion. B, both assertion and reason are true but reason is not the correct explanation of assertion. C, assertion is true but reason is false. D, both assertion and reason is false. இப்போ நம்ம பார்த்தது myometrium is an important component of uterus. Yes, it's correct. Reason, myometrium produces strong contraction during the parturition. Yes, this is also a correct statement. So both assertion and reason are true and reason is the correct explanation of assertion. So answer A is correct. இப்போ நான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது செலக்ட் த கரெக்ட் மேட்ச். இது மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது எக்ஸாக்டாக மேட்ச் த ஃபாலோயிங் சொல்ல முடியாது. இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஏபிசின்னு அவங்களே மேட்ச் பண்ணி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ட்ரிக்கி கொஷின்ஸை நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு காலம் 1 காலம் 2ஓட மேட்ச் பண்ணுமான்னு நினைக்காதீங்க. இவங்களே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆப்ஷனில் பாருங்கள், ஏ ஆப்ஷனில் ஏக்கு 4ன்னு கொடுத்துட்ருக்காங்க. ஆப்ஷன் ஒரு வாட்டி பாருங்கள், பி ஆப்ஷனில் பிக்கு 5 கொடுத்துட்டாங்க, சியில் வந்து சி ஆப்ஷனுக்கு 1 கொடுத்துருக்காங்க, டியில் வந்து டிக்கு வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, காலம் ஏவோட காலம் 2ல் மேட்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, நீங்கள் இந்த செலக்ட் த கரெக்ட் மேட்ச் அப்படின்னு ஒன்றுமே மேட்ச் த ஃபாலோவிங்க அப்படின்னு போய் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இதில் ஏபிசிடின்ற ஆப்ஷனில் அவங்களே காலம் 1ல் இருக்கக்கூடிய செமினல் ஃப்ளூயிட், ப்ராஸ்டேட் கிளாண்ட், எஜாக்குலேட்டரி டக்ட், எரெக்டைலுக்கு என்ன பண்ணி கொடுத்துட்டாங்க, ஒரு ஆப்ஷன் காலம் 2ல் இருக்கக்கூடிய ஆப்ஷனோட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதில் எது கரெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த கொஷினை இவங்க கேட்டிருக்க இந்த ட்ரிக்கி கொஷின் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ ஒரு வாட்டி ப்ரீஃபாக பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், செமினல் ஃப்ளூயிட் ஏ, இந்த ஏவை 4ஓட மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரக்டோஸ். நான் திரும்பி சொன்னேன், இது கொடுக்கும்போது செமினல் வெசிக்கல் படித்தாலும் சரி, ப்ராஸ்டேட் கிளாண்ட் படித்தாலும் சரி, இல்லாட்டி பல்போ யூரித்ரல் கிளாண்ட் படித்தாலும் சரி, அதோட காம்பனன்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கெமிக்கல் காம்பனன்ட்ஸ். அப்போ தான் இந்த மாதிரி மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங் இல்லாட்டி கரெக்ட் மேட்ச் அப்படின்னு கேட்கும்போது ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும்னு ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, செமினல் ஃப்ளூயிடோட என்ன மேட்ச் பண்ணியிருக்காங்க, ஃப்ரக்டோஸ். பி, ப்ராஸ்டேட் கிளாண்ட். பி ப்ராஸ்டேட் கிளாண்டோட ஆப்ஷன் பி பாருங்க, பி ப்ராஸ்டேட் கிளாண்டோட ரோமன் லெட்டர் 5 மேட்ச் பண்ணியிருக்காங்க, ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ். ஸோ ப்ராஸ்டேட் கிளாண்டில் ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ் இருக்கா அப்படின்னா இல்லை, அந்த கெமிக்கல் காம்பனண்ட்டில் இல்லை. ரைட்? அதே மாதிரி சி, ஆப்ஷன் சியில் பாருங்கள், காலம் 1ல் எஜாக்குலேட்டரி டக்ட் இருக்குது. அந்த எஜாக்குலேட்டரி டக்டோட எது வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னா கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம். நான் பெனிஸோட எரெக்டைல் டிஷ்யூ இட்ஸ் அ கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம். ஸோ எஜாக்குலேட்டரி டக்டோட கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம் வந்து மேட்ச் ஆகாது. லாஸ்ட்டாக டியை இதோட மேட்ச் பண்ணி வச்சிருக்காங்கன்னா 2 மெம்பரேனஸ் யுரேத்ரா, பார்ட் ஆஃப் த மெம்பரேனஸ் யுரேத்ரா இஸ் அ பார்ட் ஆஃப் த யுரேத்ரா. ஸோ எரெக்டைல் டிஷ்யூவோட இது மேட்ச் ஆகாது. ரைட்? அப்போ நம்ம ஆப்ஷன் ஏவை மட்டும் நான் லாக் பண்ணி வச்சேன். ஏன் ஆப்ஷன் ஏவோட ஃப்ரக்டோஸ் லாக் பண்ணி வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ செமினல் ஃப்ளூயிட், அந்த செமினல் ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய செக்ரீஷனில் இருக்கக்கூடிய மெயின் காம்பனன்ட் தான் ஃப்ரக்டோஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். செமினல் ஃப்ளூயிட், ஃப்ரக்டோஸ் இஸ் கரெக்ட். Question number 11, choose the correct sequence of events that occurs in reproduction.
ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தக்கூடிய அந்த ஆர்டர் நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் ஃபிசியாலஜிக்கல் பேசிக் டேர்ம்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க, இது ஆர்டரில் கூட கேட்பாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது எதெல்லாம் ஆப்ஷனில் வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனை நம்ம பார்த்துடலாம். கேமெட்டோஜெனிசிஸ் கேட்டிருக்காங்க, இன்சாமினேஷன், ஃபெர்டிலைசேஷன், இம்ப்ளான்டேஷன், ஜஸ்டேஷன், பேச்சுரேஷன். ஒரு வாட்டி அதை ரீகால் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் பார்த்தோம்? கேமெட்டோஜெனிசிஸ் பார்த்தோம். கேமெட்டோஜெனிசிஸில் ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ், ஊஜெனிசிஸ், அதுக்கப்புறமா இன்சாமினேஷன், இன்சாமினேஷனுக்கு அப்புறமா ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறமா இம்ப்ளான்டேஷன், இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறமா ஜஸ்டேஷன், ஜஸ்டேஷனுக்கு அப்புறமா தான் பேச்சுரேஷன். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்ததை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. கேமெட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் நடந்தது, கேமெட்டோஜெனிசிஸ்க்கு அப்புறமா இன்சாமினேஷன் நடந்தது, இன்சாமினேஷனுக்கு அப்புறமா ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறமா க்ளீவேஜ், க்ளீவேஜுக்கு அப்புறமா பிளாஸ்டுலா, பிளாஸ்டுலாக்கு அப்புறமா கேஸ்ட்ருலா, கேஸ்ட்ருலாக்கு அப்புறமா தான் ஆர்கனோஜெனிசிஸ். இப்போ ரீகால் பண்ண முடியுது இல்லையா? ஸோ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏ ஆப்ஷனில் கேமெட்டோஜெனிசிஸ், இன்சாமினேஷன், ஃபெர்டிலைசேஷன், இம்ப்ளான்டேஷன், ஜஸ்டேஷன், பேச்சுரேஷன் கொடுத்துருக்காங்க. பி ஆப்ஷனில் கேமெட்டோஜெனிசிஸ், ஜஸ்டேஷன், இன்சாமினேஷன், ஃபெர்டிலைசேஷன், இம்ப்ளான்டேஷன், பேச்சுரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கேமெட்டோஜெனிசிஸ்க்கு அப்புறமாவே ஜஸ்டேஷன், ஜஸ்டேஷன்றது கரு வளர்ச்சியோட படிநிலைன்னு சொல்லுவோம், ரெண்டாவது வந்திருக்கு. ஸோ இது வரதுக்கு சான்சஸ் சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி சி ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஜஸ்டேஷன் ஸ்டார்டிங்லேயே வந்துடுது. ஸோ கருப்படி நிலை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரணும்? ஆக்சுவலாக கேமெட்டோஜெனிசிஸ், கேமெட் ஃபார்ம் ஆகணும். ஆனால் கேமெட் ஃபார்மேஷன் இங்கே கொடுக்கல. ஸோ இந்த ஆர்டரும் தப்பாக இருக்கும். டியில் பார்த்தீங்கன்னா கேமெட்டோஜெனிசிஸ், இன்சாமினேஷன், கேமெட்டோஜெனிசிஸ்க்கு அப்புறமா இன்சாமினேஷன், இன்சாமினேஷனுக்கு அப்புறமா ஜஸ்டேஷன், ஜஸ்டேஷனுக்கு அப்புறமா இம்ப்ளான்டேஷன், இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறமா ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறமா பேச்சுரேஷன். இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ மட்டுமா தான் கரெக்டாக இருக்க முடியும். என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேமெட்டோஜெனிசிஸ், கேமெட்டோஜெனிசிஸ்னா ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ், ஊஜெனிசிஸ், அந்த ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ் ஊஜெனிசிஸ்க்கு அப்புறமா இன்சாமினேஷன் நடக்குது, இன்சாமினேஷனுக்கு அப்புறமா ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறமா ஃபெர்டிலைஸ்டு எக் இம்ப்ளான்ட் ஆகுது, இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறமா கருவோட படிநிலை, பீரியட் ஆஃப் embryo development is called it as gestation, last childbirth, paturation. So option A is correct. Question number 12. Read the following statement. 1. Each testis has about 25 compartments called testicular lobule. 2. Each testicular lobule contains 1 to 3 highly coiled seminiferous tubule in which sperms are produced. 3. Sertoli cells are act as nerve cells of testicles. 4. Sertoli cells are activated by FSH secreted by adenohypophysis. 5. Each testis is oval shaped with a length of 2 to 3 cm and width of about 1 to 3 cm in adults. இதில் என்ன கேட்டிருக்காங்க? How many of the above statements are correct கேட்டிருக்காங்க. அப்போ above the statementல ஃபஸ்ட்டே பாருங்க 250 வரதுக்கு பதிலாக 25 compartments கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிடையாது ஸ்டேட்மெண்ட். 2 பார்த்தீங்கன்னா each testicular lobule contain 1 to 3 highly coiled seminiferous tubules, sperm production இங்கே தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 3 பாருங்க, Sertoli cells are act as nerve cells of testicles சொல்லியிருக்காங்க. எஸ், Sertoli cells nerve cells நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 3யும் கரெக்ட். State number 4, Sertoli cells are activated by follicular stimulating hormone secreted by adenohypophysis. Adenohypophysis ல இருந்து செக்ரேட் ஆகக்கூடிய follicular stimulating hormone Sertoli cells தூண்டி விடுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 4ம் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 5 என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மெஷர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸோட மெஷர்மெண்ட் நம்ம பார்த்த மெஷர்மெண்ட் 2 to 3 cm, 1 to 3 cm ராங் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 5 கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2, 3, 4 ஆர் கரெக்ட். Next question number 13. In male, excretory and reproductive system share. Excretory system or urinary system. Question number 13. In males, excretory and reproductive system share the. Excretory system or reproductive system எந்த structure share பண்ணிக்குதுன்னு கேட்குறாங்க. A. Testes, B. Vas deferens, C. Seminal vesicle, D. Urethra. Testes வந்து excretory system or reproductive system share பண்ணாது. ஏன்னா testis is peculiarly designed for the production of sperm. Vas deferens அந்த செமனோட கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த duct part. Seminal vesicle அப்படின்றது accessory gland. D. Urethra. Urethra தான் பார்த்தீங்கன்னா common passage. அப்போ answer D is correct. இப்போ question number 14. Choose the odd one out in the male axillary duct அப்படின்னு கேட்டிருக்காங்க. A. Vas deferens, B. Vasa efferentia and epididymis, C. Rete testis, D. Seminal vesicle. இந்த axillary ductல இருந்து choose the odd one out. இந்த axillary ductல எது odd one அப்படின்னு கேட்குறாங்க. A. Vas deferens, B. Vas efferentia and epididymis, C. Rete testis, D.
செமினல் வெசிக்கல். நமக்கு தெரியும் செமினல் வெசிக்கல்ன்றது ஆக்சசரி கிளாண்ட்ல பார்த்தோம். ஆக்சசரி கிளாண்ட்ல 3 பார்த்தோம். செமினல் வெசிக்கல், ப்ராஸ்டேட் கிளாண்ட், பல்போ யூரித்ரல் கிளாண்ட். அதை மறக்கக்கூடாது. ஸோ இது மேலே இருக்கக்கூடிய ஏபிசி 3மே பார்த்தீங்கன்னா ஆக்சசரி டக்ட்ல வந்துடும். டி பார்த்தீங்கன்னா செமினல் வெசிக்கல் ஆக்சசரி கிளாண்ட்ல வரும். அப்போ ஆட் ஒன் அவுட் தான் டி தான் செமினல் வெசிக்கல். இப்போ 15 அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர். ஆல்ரெடி ஒரு மெமரி கிளாண்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிக்சர் பேஸ்டு வரும்போது என்ன பண்ணிக்கணும், நம்ம பிக்சரை ரீகால் பண்ணணும். எக்ஸாமில் கண்டிப்பாக டயக்ராமில் உங்களுக்கு நான் இப்போ இங்கே பக்கத்தில் டிஸ்பிளே பண்ணியிருக்க மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. எதுக்காக உங்களை பக்கத்தில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்னா ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர் இன் சீக்வன்ஸ் த்ரூ விச் ஸ்பெர்ம் மூவ்ஸ். ஸ்பெர்ம் கண்டக்ஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த டாப்பிக்கை ரீகால் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் 1 செமினிஃபெரஸ் டியூபியூல், 2 பார்த்தீங்கன்னா ரெட்டிடெஸ்டிஸ், 3 பார்த்தீங்கன்னா எஃப்ரன் டக்டியூல். எஃப்ரன் டக்டியூலில் நம்ம வாசா எஃப்ரன்ஸும் சொல்லலாம். 4 எபிடிடிமஸ், 5 வந்து வாஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த பாட்டை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது, அதாவது கரெக்டான ரீஅரேஞ்ச்மெண்ட்க்கு கொண்டு வரும்பொழுது நமக்கு எந்த ஆப்ஷனோட கரெக்ட் ஆகும்னா ஆப்ஷன் டியோட கரெக்ட் ஆகும். ஆப்ஷன் டியில் 4 செமினிஃபெரஸ் டியூபியூல், 6 ரெட்டிடெஸ்டிஸ், 1 வாசா எஃபரன்ஷியா, 2 எபிடிடிமஸ், 5 வாஸ் டிஃபரன்ஸ், 7 ejaculated duct, 3 urethra. இந்த அரேஞ்ச்மெண்ட்டோட கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். Question number 16, mesovarium. A is the portion of broad ligament of uterus that suspends the ovary. B fully covers the ovary. C both A and B is correct. C it is ectodermal in origin. Mesovarium is actually a portion of broad ligament of uterus that suspend the ovary is a correct option. பாருங்க, A is the portion of ligament, broad ligament of uterus that suspend the ovary. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு சொல்லும்பொழுது இந்த மாதிரி anatomical structure வரும்போது டயக்ராமை ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இது broad ligament. இந்த ligament தான் என்ன பண்ணுது? It is actually mesovarium is the portion of a broad ligament of uterus that suspend the ovary. Option A is correct. Question number 17, the female external genitalia do not include. Female external genitalia ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் பார்த்தோம்? லேபியா மேஜரா பார்த்தோம், லேபியா மைனரா பார்த்தோம், மான்ஸ் பியூபிஸ், ஹைமன், வெஜைனே, கிளைட்டோரிஸ்லாம் பார்த்தோம். ரைட், இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. ரைட், ஏல லேபியா மேஜரா, லேபியா மைனரா, மான்ஸ் பியூபிஸ் அண்ட் ஹைமன் கொடுத்துருக்காங்க. பியில் ஹைமன், கிளைட்டோரிஸ், மான்ஸ் கொடுத்துருக்காங்க. சியில் லேபியா மேஜரா, லேபியா மைனரா ஒன்லி. டியில் வெஜைனா அண்ட் சர்வெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க? டு நாட் இன்க்ளூட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீட்டை பொறுத்த வரைக்கும் டு நாட் பார்த்தோன்னே ஃபீமேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியானோனையும் லேபியா மேஜரா, லேபியா மைனரா, மான்ஸ் பியூபிஸ், ஹைமனை போய் செலக்ட் பண்ணக்கூடாது. விச் டு நாட் இன்க்ளூட்னு கேட்கும்பொழுது இந்த ஃபீமேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவில் இன்க்ளூட் பண்ணாத அந்த பர்டிகுலர் பார்ட் எதுனா வெஜைனா அண்ட் சர்வெக்ஸ். ரைட், அப்போ ஆப்ஷன் டி வெஜைனா அண்ட் சர்வெக்ஸ் இஸ் கரெக்ட். Question number 18, the lower narrow end of uterus is called. நான் திருப்பி அதே தான் சொல்கிறேன். anatomical structure வரும்போது you have to recall the diagram along with the labeling which enhance your memory power. அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்ததை வச்சு ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் ஆகும். Question number 18, the lower narrow end of uterus is called. யூட்ரஸோட lower narrow end அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யூட்ரஸில் lower narrow end நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வெக்ஸ் பார்த்துருப்போம். ரைட், narrow end, யூட்ரஸோட lower narrow end சர்வெக்ஸ். பக்கத்தில் பிக்சர் பாருங்கள். எக்ஸாமில் பிக்சர் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் ஈஸியாக ரீகால் பண்ணணுன்றதுக்காக இந்த பிக்சரை இங்கே உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ உல்வா, பி யூரிட்டர், சி கிளைட்டோரிஸ், டி சர்வெக்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு lower narrow end of uterus is a cervix is a correct answer. So D cervix is correct. Next, identify A, B, C, D and E in the diagrammatic structure of sperm அப்படின்னு கேட்கும்பொழுது நமக்கு ஸ்பெர்மோட டயக்ராம் ஒரு சிம்பிள் சயின்டிஃபிக் டயக்ராம் வித் லேபிளிங் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா இப்படி வரும்போது ஈஸியாக நம்ம பிக்சர் பேஸில் இருக்கும்போது ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கும், ஏன்னா ஸ்பெர்ம் அப்படின்றது நமக்கு ஈஸியாக 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் படிச்சுட்டு வரக்கூடிய ஒரு பேசிக் டயக்ராம் தான். ரைட், அப்போ ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெட் பார்ட், பியில் இருக்கிறது ஆக்ரோசோம், டிப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஆக்ரோசோம் தான். சி வந்து நியூக்ளியஸ், டி அப்படின்றது நெக் பார்ட். ஏன்னா மிடில் பீஸ்ன்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்க கூடாது. டி எக்ஸாக்டாக எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு சின்ன கர்வுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ அது கண்டிப்பாக நெக் பார்ட். இ அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிடில் பீஸில் இருக்கக்கூடிய பார்ட்டை வெளியே கொடுத்துருந்தா அதை மிடில் பீஸ் செலக்ட் பண்ணலாம். உள்ளே இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவோட கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஆப்ஷனோட அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதுன்னா ஆப்ஷன் பியில் தான் இது கரெக்டாக செட் ஆகுது. ரைட், ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். Next, dash, the dash of sperm possess numerous
and dash which provides energy for the movement of tail that facilitates sperm motility of fertilization. Option A, head and mitochondria. Option B, neck mitochondria. Option C, middle piece mitochondria. Option D, middle piece endoplasmic reticulum. So option C, middle piece is correct. ஏன்னா the middle piece of the sperm possesses numerous mitochondria. ஏன்னா ஒரு ஸ்பெர்மோட மூமெண்ட்டுக்கு எனர்ஜி கொடுக்கறதே எதுன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா தான். ஸோ ஆப்ஷன் சி, மிடில் மைட்டோகாண்ட்ரியா இஸ் கரெக்ட் ஒன். ஸோ இன்றைக்கி செஷனில் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஒரு 20 கொஷின்ஸை வச்சு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு பார்த்தோம். ஸோ நீங்கள் நீட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கண்டென்ட்டை வந்து நீங்கள் கான்செப்ட் மேப், மைண்ட் மேப் போட்டு படிக்கிறீங்களோ அதே மாதிரி நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ்க்கு எடுத்துக்கோங்க. ப்ராக்டிஸ் செஷன், ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். அந்த ப்ராக்டிஸ் செஷன் அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் வச்சு எந்த அளவுக்கு உங்களால் கொஷின்ஸை கிளியர் பண்ண முடியுதுன்னு. நார்மல் சூஸ் மாதிரி இருக்காது. நீட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேட்டர்ன் ஆஃப் சூஸஸ் வரும். எல்லா சூஸுமே உங்களால் கிளியர் பண்ண முடியுதா, ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுதான் பாருங்கள். அப்போ தான் உங்களால் நீட் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணி உங்களோட கோலை ரீச் ஆக முடியும். தேங்க்யூ சில்ட்ரன். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.